ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன கிழமை கிட்ட இருந்து இந்த ஒரு எஸ்கேப் தான் பண்ண போறோம். இன்ட்ரோ போடு மேன். வெல்கம் டு நம்ம கேம் பிளே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த அக்மல் ஒயிட் யூடியூப் சேனல்ல இருந்து இந்த ஒரு சொட்டை கிழவி கேம் தான் பார்க்கணும். அதான் கிரானி. ஓகே, லோடிங்னு காமிக்குது. என்ன ஒரே இருட்டாக இருக்குது, வீடே இப்படி தான் இருக்குமா? அப்போ சொட்டைக்கிழவி எப்படி நம்ம பார்க்குறது? ஓ டே 1 பயங்கரமான அமானுஷம் நிறைந்த வீடுகளோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சொட்டைக்கிழவியோட வீடு. அதான் அந்த சொட்டைக்கிழவி எப்படி எல்லாம் சொல்கிறேன், அதான் சொட்டைக்கிழவி தான். சரி, இப்போ நம்ம போவோம். ஒரு ரூமில் இருக்கோம். இதான் சொட்டைக்கிழவியோட வீடு போல. என்ன வீடு இது? ஏதாவது கிடைக்குதா? கார் பேட்ரி கிடச்சிருக்கு. ஓ நல்லது நல்லது. இப்போ இதை தள்ளி விட்டு கீழே போகணும். அண்டர் கிரவுண்டு, கோயிங் அண்டர் கிரவுண்டு. எங்கே நட ஓடணும்னா இங்கே ஒரு அப்படியே கீழே வருவோம். கீழே வந்தாச்சு ஒரு வழியாக. இறங்கி இப்படி தான் போகணும். ஏன்னா அண்டர் கிரவுண்டில் தான் நம்மளோட கார் நிற்குது. அந்த காரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரில் ஏடா போகணும் அந்த மாதிரி ஃபீலிங் தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் சொட்டைக்காரியோட புருஷன். இதாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் தான் அந்த சொட்டைக்கிழவியோட புருஷன் குடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல விட்டுருக்கான். அந்த காரில் ஸ்மெல் வருது, அந்த காரில் தான் நம்ம போகணுன்றாங்க. இது ஒரு கன் பார்ட், அதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்தாச்சு. இப்போ சவுண்டு போட்டுட்டோமா? இப்போ வருவா சொட்டைக்கிழவி வர்றதை பார்ப்போம். சொட்டைக்கிழவி எங்கே அடி இருக்கு வரா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட்டியும் அவளையும் பார்த்துட்டியாடி வாடி. 4-5 முடி வச்சுட்டு என்கிட்டே இப்படி பிரச்சனை பண்ணுறியா? மோதிக்கலாம், துரத்துடி பார்ப்போம். வாடி சொட்டைக்கிழவி, நீயா நானா என்ன மாதிரி விளையாடுவேன்? எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னா நீ வந்து என்கிட்ட? ஐயோ சொட்டைக்கிழவி போடி. வேலை போயிட்டு எனக்கு கிடைக்கிறதெல்லாம் எடுத்துட்டு ஒன்று போட்டு தள்ளுறதுக்கு ஒன்று கன் பார்ட்டு நான் எதாவது ரெடி பண்ணணும். இருடி. இன்னொரு கன் பார்ட் கிடச்சிட்டு நம்ம வாய்க்கிட்ட சொன்னோன்னே கிடைக்கிது. நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த இடத்த தள்ளி விட்டாச்சு. இப்போ இங்கே வருவோம் சொட்டைக்கிழவி. கொஞ்சம் கூட சென்ஸே இல்லை. இன்னொருக்கும் சவுண்டு போடுவோம். ஏன்னா சொட்டைக்கிழவி திடீர்னு அறிவாளியாக ஆகிடுவான். அவளை எப்படி நம்ம நம்ப முடியாதுல்ல. சொட்டைக்கிழவி எங்கே வருவான்னு தெரியாது. சரி, நம்ம கீழே போய் இதை வைப்போமா? வரமாட்டோம், நம்ம போவோம். நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர், நமக்கு தைரியம் இல்லாட்டி எப்படி? ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் இங்கே வைப்போம். சொட்டைக்கிழவி எங்கே வருவான்னு தெரியல. சவுண்டு போட்டு அந்த இடத்துக்கு தான் போவான். நம்ம இப்போ ஓடி தப்பு திப்பின்னு மேலேக்கு போனால் சொட்டைக்கிழவி இங்கே இருக்க மாட்டோம். ஏன்னா இது என்னோடய மைண்ட் கெஸ்ஸிங். இப்போ இந்த புக்கு எடுக்கலாமா? புக்கு நமக்கு தேவைப்படும், எடுக்கலாம். இப்போ நம்ம கிடைக்கிறது தேடும். ஓ, இதுவும் ஒரு கன் பார்ட் கிடச்சிருக்கு. இப்போ இது எடுத்துகிட்டு போய் வச்சு புல்லட் எடுத்து கிரானியை டிப்னு சுட வேண்டியதான். சுட்டா 2.5 நிமிஷத்துக்கு தான் காலி. அவர் என்னடா இது கேமு? சொட்டைக்கிழவினா அப்படி தான் இருப்பா போல். அவள் சொட்டையில் அந்த கிழவியோட சொட்டை. சரி விடுங்க, சொல்ல வேணாம். இப்போ கன் எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ சொட்டைக்கிழவி வர வேண்டிய நேரம். சொட்டைக்கிழவி எங்கே அடி இருக்க? இப்போ ஒரு கை பார்த்துரும் சொட்டைக்கிழவி. நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர். இப்போ நான் சுடுற மாதிரி சொட்டைக்கிழவி சுடுறது என்ன ஒரு ஆனந்தம் எனக்கு. ஆமாம், அது சந்தோஷம்தான். எல்லா வாட்டியும் அந்த குச்சை வச்சு தலையிலே அடித்தா வெறி ஆகுமா ஆகாதான்? சொட்டைக்கிழவி எங்கடி இருக்க? மோதிக்கலாம், வாடி சொட்டைக்கிழவி. டமா ஓடி எங்ககிட்டே சொட்டைக்கிழவி மூஞ்ச பாரு. பார்க்க முடியுதா இதை? சொட்டையும் நீயும் ஏறி மிதிக்க வேண்டியதாக இருக்குது. சரி போவோம். வேறு ஏதாவது கிடைக்குதா? இந்த கன் இப்போதைக்கு நம்ம தேவையில்லை. இதை திரும்பியும் புல்லட் லோட் பண்ணி அப்புறம் தான் அதை சுட வேண்டியது தேவை. இப்போ நமக்கு இது தேவையில்லை. எதுக்கும் புல்லட் லோட் பண்ணி வச்சுட்டு இன்ஜின் பார்ட் ஓகே, நம்ம இது அங்கே தேவைப்படும். சொட்டைக்கிழவி என்ன இங்கே நிற்கிறோம்? தலைமையில ஏறி போகிறது எனக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, இப்போ கீழே இறங்கி டிப்பின்னு வந்து இந்த இன்ஜின் பார்ட்டை செட் பண்ணால் ஓ ஏதோ கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வேறு எதுவும் இல்லை, பிரெஞ்சுன்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன், தெரியல. நம்ம இந்த கேமை ஃபஸ்ட் வாட்டி ப்ளே பண்ணுறோம்ல, அப்படி தான் இருக்கும் போல். சரி, இப்போ எடுத்துகிட்டு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கணும். இந்த கன்னை எடுத்து இப்படியே நடந்து வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும். டப்பாக்களும் ஒழிச்சு வச்சுருக்காங்களா? எங்களுக்கு தெரியாதாடா, போங்கடா ஜோபீஸ். இப்போ இந்த கன்னை எடுத்து திரும்பியும் செட் பண்ணி கிரானி எங்கே வரான்னு தெரியாது. இப்போ கிரானியை கூப்பிட்றதுக்காக நமக்கு ஸ்பெஷல் கீ கிடச்சிருக்கு.
நம்பர் 2 அண்டர் கிரவுண்டு போகும்போது நம்ம 2 தான் திறக்கணும். ஒன்றை திறந்தோன்னா வெடிச்சு போயிடும். அப்புறம் நம்மளோட டே 2 ஆரம்பிச்சிடும். அண்டர் கிரவுண்டில் ஒரு பேய் இருக்குது. அது கிராணியோட யாருன்னே தெரியாது. அது ஒரு 8 கால் பூச்சி. இதுதான் கிராணியோட புருஷனோட உடம்பு போல். ஸ்பெஷல் கீ திறந்தா ஏதாவது வரும். இப்போ எங்கே வரான்னு தெரிலையே கிளவி. கிளவி எங்கடி கிளவி நீ வர? கிளட்டு கிளவி சொட்டை கிளவி எங்கே வரான்னு தெரியலையே. ஐயோ கன் எடுக்க முடியல. எடுத்தாச்சு. இந்த ப்ரோ பிளேயர்கிட்டே கன் எடுக்க முடியாது. ஆடி சொட்டை கிளவி ஒரு கை பாத்திரம் எங்கே இருந்தாலும் சரி மேலே போவேன். அந்த இதை போய் திறந்து நமக்கு தேவைப்படுறது எடுக்க வேண்டும். மேலே போனால் இங்கேலாம் அவ்வளோ சீக்கிரம் சொட்டை கிளவி வரமாட்டான். இந்த ரெட் கலர் ஐ சூப்பர். அந்த பாக்ஸ் ஓப்பனாகும். அதில் கிடைக்கிறது தான் ஃப்ரெஞ்சு, அதான் ஸ்பேனரு. ஓகே, இப்போ கீழே போட்டால் சொட்டை கிளவி வருவா. நமக்காகவே புல்லட் தயாரிச்சிருக்காங்க. இப்போ வருவா சொட்டை கிளவி. நம்ம டமால்னு சுட்டினா டுமால்னு போயிடுவா. எங்கடா அந்த சொட்டை கிளவி? வாடி சொட்டை கிளவி. காது ஒன்று ஷார்ப்புன்னு சொன்னாங்க. இருக்காதா ஷார்ப்பு? சொட்டை கிளவி எங்கடி வர நீ? காது கேட்கலையோ? காது கேட்டாலும் வரமாட்டா போல. ஏன்னா என்ன பார்த்தா அவங்க ஒளிஞ்சிட்டா. பயந்தாங்கோலி சொட்டை கிளவி. வராமல் போடி. நான் என்னோட வேலையை பார்க்குறேன். வந்துடுவாளோ ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது. எங்கே வரான்னு தெரியல. சரி, நம்ம பயப்படாமல் போவோம். ஏன்னா நம்ம ஒரு ப்ரோ பிளேயரில் நம்ம சந்தில் சிந்து பாடுவோம்ல. இப்படி போவோமா? ஓகே, ஓப்பன் பண்ணாச்சு. சவுண்டு கேட்டு சொட்டை கிளவி கொஞ்சம் கோளாறாகி அந்த சைடு போவான். வந்துடாதடி. வரவில்லை. இதை எடுத்துட்டு அண்டர் கிரவுண்டுக்கு ஓடணும். சொட்டை கிளவி. ஏமா அந்த சொட்டை கிளவியே? உன் கதவை சாத்தி உன்னை லாக் பண்ண முடியாது. பட் நான் இங்கே நிற்கிறேன். இப்போவா மோதிக்கலாம். ஆடி சொட்டை கிளவி என்ன ஒரு வேகம் என்னை அடிக்கிறதுல. அவ்வளோ திமிரா இந்த வயசில் உனக்கு? அவள் கிளவி ஆகிட்டா. அதனால் அவளுக்கு இந்த திமிர் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா சொட்டை கிளவி அப்போ தான் நம்ம அவளை போட்டு தள்ள முடியும். பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு கொஞ்சம் திக்குன்னுலாம் இருக்குது. 2.5 நிமிஷம் சொட்டை கிளவி வரமாட்டான். சொட்டை கிளவி வாயில் நுழைய மாட்டேங்குது. அதுக்கு வேறு ட்ரைனிங் எடுக்கணும் சொட்டை கிளவி சொல்கிறதுக்கு. என்னடா இது? அவ்வளோதான். இனி இது தேவைப்படும். எப்போ தேவைப்படுமோ தேவைப்படும். இப்போ எங்கே வரான்னு தெரிலையே. சரி, நம்ம இந்த சந்தில் போவோம். வரமாட்டா 2.5 நிமிஷத்துக்கு. மேலே போய் தேவையான நெக்ஸ்ட்டு ஸ்பார்க் ப்ளக் அதுதான் நமக்கு தேவைப்படும். எங்கேயாவது தான் இருக்கும். இது திறந்தா கிடைக்குமா? கிடச்சிட்டு ஓகே, ஸ்பார்க் ப்ளக் கிடச்சி விட்டு இது அங்கே போய் மாட்டணும். எங்கள் காரோட முன்னாடி இன்ஜின் பார்ட் கிட்ட மாட்டினா தான் நம்ம இந்த வண்டியிலேருந்து போக முடியலாம். இல்லை, இன்னும் நிறைய பொருள் தேவை. இப்போ சொட்டைக்கிழவி எங்கே வருவான்னு வர தெரியவில்லை. பார்த்தவங்களே ஒரு ரெட் கலரில், அதான் நம்மளோட பெட்ரோல் அதான் பெட்ரோல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை இங்கே மாட்டி விட்டு இதுக்கு தேவை பேட்லாக்கி ப்ளூ கலரில் இருக்கும். அதை போய் வேறு எடுக்கணுமா? அதுக்கு நமக்கு ஸ்பைடர் கீ தேவை. இல்லை அது இங்கே தான் இருக்குமோ? தெரில. வாங்க போய் பார்ப்போம். கன்னை எடுத்து சொட்டைக்கிழவி எங்கே வரான்னு ஒரு கை பார்த்துரும். ஏன்னா சொட்டைக்கிழவிக்கும் எனக்கும் ஆகாது. சொட்டைக்கிழவி வந்துட்டாலும் எனக்கு பயம் இல்லை. மோதிக்கலாண்டி சொட்டைக்கிழவி வாடி. இதான் கன்று அது எனக்கு தெரியும் சொல்லுவீங்க. புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போனீங்கன்னா டிக்னு இது கிராணியோட ரூம் தான். இப்படியே வந்தோம்னா இதான் வந்துட்டுல கிராணியோட ரூமு. இதை அழுத்துனா இங்கே ஒன்று ஓப்பன் ஆகுது. இது யாருன்னா கிராணியோட அம்மா. அது ஒரு டுபாக்கூர். அவள் வாயிலிருந்து தான் ஸ்பைடர் கீ வருமா. அந்த ஸ்பைடர் கீயை தான் நம்ம எடுக்கணுமா? சீ அதில் ஏன் நான் எடுக்கணும்? அது எடுத்தால் தான் அண்டர் கிரவுண்டுக்கு போக முடியும். அங்கே தான் நமக்கு பேட்லாக் கீ கிடைக்கும். அந்த கீ எடுக்கிறதுக்குள்ள அந்த சிலந்தி வாய் என்ன ஸ்பீடு. உசேன் போல்ட்டோட தங்கச்சின்னு பாருங்கள் அவளோட ஸ்பீடை நான் சொல்கிறேன். இப்போ புல்லட்லாம் ரெடி பண்ணி எங்கே வரான்னு இருக்கிறல சொட்டைக்கிழவி எங்காடி இருக்க? ஒரு கை பாத்திரம்னா வரமாட்டேங்கிறிய பயந்தாங்கோலி. சொட்டைக்கிழவின்னு நினச்சேன். இதான் கிராணி அவங்க அம்மா. கிடுமிலாம் போட்டு சொட்டை இல்லாமல் இருக்காளே. என்ன இப்படி தவுள்றா?
கிராணி வந்தால் கோவப்படுவா. நம்ம இங்கே இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான். பரவாயில்லவா சொட்டை கிளவி, ஒன்னையும் போடுவோம் உங்கள் அம்மாவையும் போடுவேன். வாடி மோதிக்கலாம். ஸ்பைடருக்கு கக்கிட்டான். என்னதான் இருந்தாலும் இப்போ கிராணி வருவான்னு நினைக்கிறேன். எங்கே வரான்னு தெரிலையே. சவுண்டு போட்டால வருவா கிராணி. தேங்க்யூ மேடம். ஐயா சி சொட்டை கிளவி அவங்க அம்மாவை போட்டு தள்ளதை பார்த்து டப்படி பிடி பிடிப்புன்னு வந்துட்டு இருக்காளே. என்ன இருந்தாலும் எங்ககிட்ட பவர் இருக்குடி. இப்போ ஷார்ட் கன் இருக்கு. இப்போ இதை எடுத்து டமால்னு சுட கிராணி பறக்க. சி நவுந்து போடி சொட்டை கிளவி. சொட்டை கிளவி நவுறி. தலைக்கு மேலே ஏறி போனதில் எனக்கு ஒரு சந்தோஷம் தானே. சொட்டை கிளவி அவங்க அம்மாவை தூக்கிட்டாங்க. இப்போ அவங்க அம்மா தான் ஸ்பைடராக இருக்குமோ ஒன்றும் தெரில. இன்னும் தலையை காணும். சொட்டை யாரையுமே இந்த மெசேஜ் வரப்போ சொட்டையை மேலே ஏறி நடந்து விட்டு ஸ்பைடருக்கு எடுத்து நம்ம போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் அது இருக்குது. எங்கே அது இதோ இருக்குது. ஓப்பன் ஆகிட்டு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல திறந்தாதான் பேட்லாக் கீ கிடைக்கும். என்ன கீ? பேட்லாக் கீ. இந்த பேட்லாக் கீயை எடுக்க இந்த அமானுஷன் நிறைந்த இந்த அடியில் போகணுமா? அமானுஷன்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதெல்லாம் ஒரு சாதாரணம். ஏன்னா நான் ஒரு ப்ரோ பிளேயர்னு உங்களுக்கு தெரியும். இதை வளர்றது நான் ஒரு சப்ஸ்கிரைச்சி ஒரு யூடியூபர். புரியுதுல உங்களுக்கு? இப்போ அந்த சந்தில் போகணும். அது வேறு எங்கே வருதுன்னு தெரிலையே. இங்கெல்லாம் வருமா வராதா? அத்தாடி ஒன்றும் தெரில. நிற்போம். நம்ம யார் ஒரு வேரியஸ் கேம். என்னடா நான் சொன்னோம்ல உசேன் போல்ட்டோட தங்கச்சின்ட்டு. போவோம். எனக்கு 1008 பிரச்சனை இருக்கும். இது வேறு எங்கே வருதுன்னு தெரிலையே. அத்தாடி பெரிய சிக்கலில் போயிடுங்க. இதான் அந்த சிவிஎஸ் எஸ்கேப் பண்ணுற இடமோ? சொன்னோம்ல தேவைப்படுங்க. திருகணும். பேட்லாக்கி. ஓகே இதை எடுத்து எங்கே வருதுன்னு வேறு தெரியலையே. உசேன் போல்ட்டோட தங்கச்சி நம்மளோட ஸ்பீடாக தான் ஓடும் போல. என்னதான் இருந்தாலும் எனக்கு தோக்கடிக்க முடியாதுல்ல. இப்போ லிஃப்டில் இருக்கு நம்பர் 2. நம்ம அங்கே பார்த்து என்ன உசேன் போல்ட் தங்கச்சி இப்படி பொறுமை ஓடும். ஐயோ கையில் வேறு பேட்லாக்கி வச்சுக்கோமே. எப்படி தான் திறக்க முடியும்? இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சே. இனி பேட்லாக்கி எடுக்க கீழே வேறு போடணுமே. திறந்தாச்சு. 2வது பாக்ஸ் தான். ஒன்றை திறந்தாலும் டமால்னு வெடிச்சு டுமால்னு முடிஞ்சிருக்கும் கதையை. ஓகே இப்போ போவோம். எங்கே இருக்குன்னு தெரியல. உட்காந்து எந்திப்போம்டா. டாய் நாங்கள் ஒரு மின்னல் முரளி. எங்கடா இருக்க சொட்டை? அதான் நிற்கிறோம். பார்த்துருவாளோ? எங்கே ஆளகானோம்? உசேன் போல்ட் தங்கச்சி அவர்களே எங்கே இருக்கீங்க? இங்கே தான் எங்கேயாவது வரும். நமக்கு எதுக்கு அவளோட வீண் வம்பு? வந்து விட்டோம். இனி இங்கே அந்த உசேன் போல்ட்டோட தங்கச்சி வர முடியாது. ஏன்னா இது எங்கள் ஏரியா. இங்கே திறந்தா இது கிளவிங்க அறிவில்லாத கிளவி இங்கே வருவோம். ஓகே எங்கே போகிறதுக்கு? அந்த விச்சாண்டில் போய் எடுத்துகிட்டு வரணும். எடுக்கலையோ சோழி முடிஞ்சிடும். போவோம்மா. நம்ம எவ்வளோ பெரிய தைரியசாலி. என்ன இப்படி கத்துற போடி? மஞ்சு முக்காயமாக இருக்கு. சரி சொன்னையாலே இருப்பான். சரி போவேன். எனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது. நான் இதில் ஜெயிப்பேன். நான் போவேன். மஞ்சு முக்காயே டே 2 வரக்கூடாதுன்னு நினச்சனே. ஓகே டே 2 வரதான் போகுது. டே 2 வந்துருச்சு. அது வாயாடா அது காவாய். டே 2லேருந்து அந்த சொட்டை கிளவிட்டு இருந்து திரும்பியும் அந்த விச்சாண்டில் போய் எடுத்து எவ்வளோ வேலை கொடுத்து என்ன இந்த கிராணி கேமில் விளையாட சொல்கிறாங்களே. ஓகே என்னால் முடியும். ஏன்னா இது விளாட்றது நான் த யூடியூபர் அக்மல் ஒய்டி. ஓகே நம்ம இப்போ போவோம். அப்படி இப்படி சுற்றி எப்படியோ வந்தாச்சு. திரும்பியும் என்ன இறங்க மாட்டேங்கும். இப்படியே உட்காந்துட்டோம்னா கிராணி ஒரு டமால்னு முடிச்சு விட்டுரும். ஒரே இருட்டாக இருக்குது. குதிச்சாலே இந்த மாதிரி டான்ஸ் தான் போடுவேன். இப்போ நம்ம யார் இந்த உலகத்துக்கு கேட்கணும். இப்போ நீ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒன்றாலும் பரவாயில்ல. என்ன ஒரு ஜஸ்ட் நீ ஒரு பஞ்சு முட்டாய் தலைன்னு அடிக்கடி என்கிட்ட நிரூபிச்சுக்கிட்டு இருக்க. பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு எனக்கு சிக்கன் கொடுத்துட்ருக்கு. போவோமா வேணாம்? இங்கே வந்தால் மட்டும் நான் பயந்து சாவறேன். ஏன் அங்கே போயிட்டியா? உசேன் போல்ட் அவர்களே. உசேன் போல்ட் இவர் இல்லை. அது அவரோட இவளோட வேகமாகும்.
ஐயோ பார்த்துட்டா உசேன் போல்ட்டோட தங்கச்சி என்ன ஒரு வேகம். அவளை மட்டும் உசேன் போல் இதுக்கு ரன்னிங்கில் வச்சுருக்காங்க. அடுத்த ரன்னிங் சாம்பியன் உசேன் போல்ட்டோட தங்கச்சி ஆத்தாடி என்ன ஒரு வேகம், என்ன ஒரு வேகம். மின்னல் மாதிரி இப்போ கடவுள் தொடர்ந்து இதெல்லாம் கொண்டு வந்துட்டேன். நல்ல ஒரு இது ஒரு கிராணி அப்படியே. மற்றபடி சொட்டை கிழவியும் மாற்றவில்லை. ஏன்னா சொட்டை கிழவிக்கு சொட்டை இருந்தால் தான் அது அவளோட கெத்து. ஏன்னா ஒரு சொட்டை கிழவின்னு இந்த உலகத்துக்கே தெரியும். உலகத்துக்கு தெரியுமா இல்லை, இந்த பஞ்சு முட்டாய்க்காரி போக மாட்டா போல. நம்மளை பார்த்தா மட்டும்தான் உசேன் போல்ட்டே மிஞ்சிட்டு ஓடி வருவா போல. என்ன ஒரு வேகம், என்ன ஒரு வேகம். நான் பாராட்டுறேன். ஏன்னா சொட்டை கிழவி அந்த அளவுக்கு ஸ்பீடு இல்லை. அவர் நூப்பு மாதிரி டக்க டக்க டக்குன்னு பொறுமையாக ஓடி வரலாம். சரி, இனி நான் உன்னை சந்திக்க வேண்டியதும் இல்லை. போயிட்டு வரட்டா, பாய் பாய். ஓகே, இனி சொட்டை கிழவிக்கும் நமக்கும் தான் பெரிய சிக்கல். சொட்டை கிழவி எங்கே வேணா வாடி, நான் உன்னையே மிஞ்சிடும்டி. ஏன்னா நீ உசேன் போல்ட்டோட தங்கச்சியும் இல்லை, தம்பியும் இல்லை. இது ஒரு ஷார்ட்கட். இதில் சொட்டை கிழவியால் வரவும் முடியாது. ஏன்னா சொட்டை கிழவி ஒரு நட்டை கிழவி. இப்போ இங்கே வந்தோன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். சவுண்டு போட்டதுனால சொட்டை கிழவி வருவா. இதுதான் ஒரு குட்டி கிணறு. இந்த கிணறுல திருகு 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 திருகுனா என்ன வரும்? திருக சொல்கிறாங்க, திருக்குவோம். இதை வச்சு ஏன் திருக்கணும்? கையால் திருக்க முடியாதா? அறிவாளி கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. இதை வச்சு தான் திருக்கணுமா சொட்டை கிழவி கேமில்? ஓ ஏதோ வருது, என்னது அது? ஓ ஹேமர். ஓ இதனால சுத்தியல் நமக்கு எதுக்கு தேவைப்படும்? எதுக்காக தேவைப்படும்? மேலே போவோம். சொட்டை கிழவி வருவான்னு நினைக்கிறேன். சொட்டை கிழவி வந்ததுக்கப்புறம் சொட்டை கிழவி இப்படி போக, நம்ம இப்படி போக. ஓகே, இந்த ஹேமரை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சவுண்டு போட்டோன்னே இங்கே சொட்டை கிழவி வருவான். ஏன்னா சொட்டை கிழவி ஒரு அறிவாளி. சவுண்டு போகிற இடத்துக்கு மட்டும்தான் போவானா பார்த்துவாங்க. அவள் தான் சொட்டை கிழவி. ஓ இங்கே போறியா சொல்ல போயிட்டா பார்த்துக்கிங்களா? இப்போ இந்த கன் எடுத்து புல்லட் லோட் பண்ணி சொட்டை கிழவியை டிப் 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 டிப்னு சுட வேண்டிதான். வாடி சொட்டை கிழவி, எங்கடி இருக்க? வாடி சொட்டை கிழவி, வெளியே சுட போகிறேன். இங்கே வச்சே ஐயோ ரைமிங் வரல. சரி விடுங்க. சொட்டை கிழவி மேலே என் கண்ணை போட்டு இந்த ஹேமரை வச்சு சொட்டை கிழவி அடிக்கிறதுனா அவன் சொட்டையிலே 2 தட்டு தட்டி முடிச்சு விட்ருப்பேனே. அதெல்லாம் இல்லைன்னா கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு. இப்போ மேலே போய் ஆச்சு. இல்லை மேலே போயிட்டு இந்த கட்டையை உடைக்கி தான் இந்த ஹேமராடா. என்னடா நீங்கள்? ஓ கிராணி இவ்வளோ ஒரு புத்திசாலியாக இருப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. கிராணி நீ என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்டே கிராணி, வேறு லெவல். இதெல்லாம் நீ எங்கேருந்து கற்றுக்கணும் கிராணி? ஓ இது நம்ம எடுத்துகிட்டு போனால் தான் நமக்கு சேஃப்டி கிடைக்கும். கிராணி உனக்கு மூளை இருக்குன்னு நீ என்கிட்ட நிரூபிக்கிறதுலாம் வேஸ்ட் ஆஃப் டைம். நீ அதுக்கு என்ன துரத்துறதே பெஸ்ட். இப்போ இது திறந்தா இந்த ஃபேனுக்குள்ளே தான் சேஃப்டி வச்சுருவேன். டா எனக்கே ஜர்க் கொடுக்குறீங்களா? இந்த கதவு சத்திரம் வெளியே போக முடியாதாடா? டேய் உடச்சிட்டு போவேன்டா. உடடா. என்ன உடைக்க முடியல? உடஞ்சிடுச்சுல. நான் ஒரு ப்ரோ பிளேயர். இதை விளையாடுறது யார்? நான். கிராணி சொட்டை கிழவி நீ எங்கே வேணா வாடி, நான் நேர்மையாக கெத்தான். எப்படி சொல்கிறது? நான் வளர்றது ஐயோ சொல்ல முடியாது. இது சேஃப்டி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வந்தோம்னா ஏதோ இங்கே பொட்டி கொடுத்துருப்பாங்களா? இதை திறந்தா கார்கி கேம் கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகி முடிய போகுது. ஏன்னா இதை சீக்கிரமாக விளாடிட்டேன். என்னாலே நம்ப முடியல. பேட்லாக்கி எடுத்து இது திறந்துருக்கணும். திறந்தோடனே வெளியே வந்துடுமா, ஓடிடலாமான்னு வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏதோ கல் மாதிரி இருக்குது. ஆமாம், இந்த கல்லை உடச்சி அதுவும் இந்த துருப்பிடிச்ச காரில், இந்த துருப்பிடிச்ச காரே உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். அது ரெட் கலரில் இருக்கிறது தான் மாஸ்டர் கீ. நம்ம போய் பெட்ரோல் எடுத்துகிட்டு வரணும். பெட்ரோல் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுன்னு ஊற்ற வேண்டும். இப்போ சவுண்டு போட்டாச்சுல. இப்போ கிராணி இங்கே வருவா. கிராணி ஒரு பயங்கரமான புத்திசாலி தான். இப்போ இதை ஊற்றி கொண்டே இருக்கும். என்னடா இந்த மஞ்சளை அரைச்சிட்டு போகலாமே அப்படின்னு சொன்னால் பாதியில் முக்கிற கிராணி வந்து கதவு திறந்து நம்மளே தலையில் வைக்கிறா. அவ்வளோ பெரிய ஆளா கிராணி? ஆமாம். ஓகே, கேம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. காருக்குள்ளே போயாச்சு. எட்ரா பேக் வண்டியை டமால் ஐயோ பேந்துட்டு அவ்வளோதான் லாஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டும் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சொட்டை கிழவிக்கிட்ட இருந்து ஒரு டோர் எஸ்கேப் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வரேன். ஓகே பாய்.